அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் இப்பொழுது இந்த 19வது அத்தியாயமான 6ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயத்தின் 2வது பதிவிற்குள் இன்று நாம் செல்ல இருக்கிறோம். பராசரர் இந்த 6ஆம் பாவகம் என்பதை அறிமுகப்படுத்தும் பொழுது மாமா, அப்பாவின் 2வது மனைவி, மாமா அல்லது சித்தி என்பதாக கூட நாம் இதை பொருள் கொள்ளலாம், போன்றவற்றை எல்லாம் சொன்னாலும் இந்த 6ஆம் பாவகத்திற்கு இருக்கின்ற மற்றொரு முக்கியமான ஆதிபத்தியம் என்பது எதிரி என்பதாகும். அந்தக என்ற சொல்லையும் பராசரர் பயன்படுத்தி இருந்தார். அந்தக என்று சொல்லும் பொழுது அது யமன் என்ற பொருளில் வரும். எனவே ஒருவருக்கு வாழ்வில் ஏற்படுகின்ற கண்டங்கள், பிரச்சனைகள், விபத்து, அதே போல எதிரி என்பதும் இந்த 6ஆம் பாவகத்திற்கான முக்கியமான ஒரு ஆதிபத்தியம். நோய் போன்றவை, புண்கள் போன்றவையும் இன்னொரு விதமான ஆதிபத்தியம் என்பதாக அந்த துவக்க உரையில் சொல்லியிருந்தார். எனவே அந்த எதிரி என்பதை இந்த 6ஆம் பாவகம் காட்டுகிறது என்பது நம் பலருக்கும் நன்கு தெரிந்த ஒரு செய்திதான். ஆனால் இதில் அந்த எதிரியை வெல்லுகின்ற தன்மை, எனவே நாம் எதிரி என்று சொல்லும் பொழுது அந்த எதிரியால் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்பதை 6ஆம் பாவகம் காட்டினாலும் அந்த எதிரியை வெல்லுகின்ற தன்மை என்பதும் அந்த 6ஆம் பாவகத்தையும், அதே போல அந்த 6க்கு 6ஆம் பாவகமான 11ஆம் பாவகத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்பதும் பலருக்கும் நன்கு தெரிந்த ஒரு ஜோதிட விதி. எனவே இதில் புதிதாக நாம் சொல்வதற்கு எதுவும் இல்லை. எனவே பராசரரும் இந்த எதிரி என்ற தன்மையை இந்த 6ஆம் பாவகத்திற்கான ஒரு முக்கியமான ஆதிபத்தியமாக பேசி வருவதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த பதிவிலும் நாம் ஒரு சில ஸ்லோகங்கள் அந்த எதிரி என்ற தன்மையை புரிந்து கொள்கின்ற விதமாக இருக்கப் போகிறது. வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம். இந்த பதிவின் முதல் ஸ்லோகங்களாக நாம் திரு கிரீஷ் தத் பாட்டக் மற்றும் சந்தானம் போன்றவர்களுடைய நூலில் இருந்து ஸ்லோகங்கள் 7, 8 மற்றும் 9வது ஸ்லோகத்தின் முதல் வரி இவற்றை சேர்த்து இந்த பக்கத்தில் பார்ப்போம். இதே ஸ்லோகங்கள் திரு தாராச்சந்திரா அல்லது கிரிதாரி லால் இவர்களுடைய நூலின் 127, 128, 129வது ஸ்லோகத்தின் முதல் வரியாகவும், கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய 109 111 ஸ்லோகம் வரை உள்ள வரிகளின் இந்த ஸ்லோகங்கள் காண கிடைக்கின்றன. இதில் பெரிய மாற்றங்கள் என்பது எதுவும் இல்லை. லக்னாதிபௌ குஜபுதௌ சந்திரேன யதி சம்யுதௌ ராஹுனா ஷனினா சார்தம் குஷ்டம் தத்ர வினிர்திஷே லக்னாதிபம் வினா லக்னே ஸ்திதஸ்சேத்தமசா शशि श्वेतकुष्टं तदा कृष्णकुष्टं च शनिना सह कुजेन रक्तकुष्टं स्यात् तत्तत् एवं विचारयेत्. லக்னாதிபௌ, எனவே இந்த அவு விகுதி எப்பொழுதுதான் வருகிறதோ அது 2 கிரகங்கள் அல்லது 2 என்ற தன்மையில் வரும். இது ஒரு இருமை என்ற தன்மையை குறிக்கிறது என்பதாக நாம் பலமுறை பேசியிருந்தோம். எனவே லக்னாதிபௌ என்றால் லக்னாதிபதிகள். எனவே 2 கிரகங்களில் ஏதேனும் ஒன்று லக்னாதிபதியாக வந்தால் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே லக்னாதிபதி என்பது ஒரே ஒரு கிரகமாக தான் இருக்க முடியும். எனவே இங்கு லக்னாதிபௌ என்பதாக வந்திருப்பதால் 2 கிரகங்களில் ஒன்று லக்னாதிபதியாக வந்தால், எந்த 2 கிரகங்களில் ஒன்று என்று பார்த்தால் குஜ புதௌ, செவ்வாய் அல்லது புதன். எனவே செவ்வாய் அல்லது புதன் 2 கிரகங்களில் ஏதேனும் ஒன்று லக்னாதிபதியாக வந்தால், எனவே மேஷம் அல்லது விருச்சிகம் அல்லது கன்னி அல்லது மிதுனம் என்பதில் ஏதேனும் ஒன்றில் லக்னம் என்பது இருந்தால் அந்த லக்னாதிபதி சந்திரேன என்றால் சந்திரனுடன் யதி சம்யுதௌ ஒருவேளை சேர்ந்தால், யதி என்பதும் அந்த ஒருவேளை பெர்ஹாப்ஸ் என்ற பொருளில் வரும். எனவே சம்யுதௌ சேர்ந்தால், ராகுனா ஷனினா ராகு அல்லது சனியுடன், எனவே சந்திரன் லக்னாதிபதி இந்த 2 கிரகங்களில் ஏதேனும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதில் சந்திரன் இருக்க வேண்டும், அதனுடன் ராகு அல்லது சனி இணைய வேண்டும். அப்படி இருந்தால் சார்த்தம் சேர அல்லது இணைய, குஷ்டம்
என்ற சொல்லுக்கு பொதுவாக நாம் தமிழிலும் இதை குஷ்டரோகம், குட்டரோகம் என்பதாக, குட்ட நோய் என்பதாக இதை புரிந்து கொள்கிறோம். குஷ்ட நோய் என்பதாக. பொதுவாக இது பலவிதமான தோல் நோய்களின் இது ஆயுர்வேதம், அதே போல சம்ஹிதா போன்ற நூல்களை பற்றி நாம் தேடும் பொழுது இந்த ஜோதிட மருத்துவ ஜோதிடம் போன்ற தன்மைகளில் நாம் தேடும் பொழுது கிட்டத்தட்ட 10 விதமான குஷ்ட நோய்கள் என்பதை பற்றி பேசுகிறோம். ஆனால் இன்றைய மருத்துவம், அலோபதி மருத்துவம், இதை பொதுவாக நாம் இதை ஸ்கின் டிசீசஸ் என்ற விதத்தில் எதையெல்லாம் நாம் தோல் நோய்கள் என்பதாக பிரித்துக் கொள்கிறோமோ அத்தனையும் இந்த குஷ்டம் என்பதாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் லெப்ரசி என்று சொல்லப்படுகின்ற குஷ்டம் என்பதும் இதில் ஒரு தோல் நோய் என்பதாக பொருள் கொள்ளலாம். ஆனால் லெப்ரசி மட்டுமே இந்த குஷ்டம் என்பதாக இங்கு சொல்லப்படவில்லை. பொதுவாக தோல் நோய் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். தத்ர வினிர்திஷேத், தத்ர என்றால் அந்த இடத்தில், வினிர்திஷேத் சொல்லவும். லக்னாதிபம், லக்னாதிபம் வினா, அதாவது லக்னாதிபதி இல்லாமல், லக்னே ஸ்திதஸ் சேத், லக்னத்தில் இருக்கின்ற, அதாவது லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் லக்னத்தில் எது இருக்க வேண்டும் என்றால் லக்னஸ்திதஸ் சேத் தமசா சசி, தமச என்ற கிரகம் பொதுவாக தமஸ் கிரகம் என்று சொல்லும் பொழுது பராசரர் ராகுவை தமசா கிரகம் என்பதாக பல இடங்களில் சொல்லலாம். எனவே சனி, ராகு, கேது என்பதையெல்லாம் தமஸ் கிரகங்கள் என்று சொன்னாலும் தமஸ் அல்லது தமசா என்ற அந்த சொல் ஒரு கிரகத்தை குறிக்கிறது என்றால் அது பொதுவாக ராகுவை குறிக்கிறது என்பதை நாம் பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் முழுவதிலும் பார்க்க முடிகிறது. எனவே இந்த இடத்தில் தமசா என்பதை ராகு என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். தமசா சசி, சசி என்பது சந்திரன். எனவே ராகு மற்றும் சந்திரன் ஒருவேளை லக்னத்தில் இருந்தால், ஆனால் லக்னாதிபதி அந்த இடத்தில் இருக்கக்கூடாது. ஒருவேளை சந்திரன் இருக்கும் பொழுது கடக லக்னமாக இருக்கக்கூடாது. அல்லது இப்பொழுது சிம்ம லக்னம் என்று எடுக்கும் பொழுது சிம்மத்தில் சந்திரன், ராகு இருக்கிறது, ஆனால் சூரியன் அங்கே இருக்கக்கூடாது. எனவே லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் சந்திரன் மற்றும் ராகு லக்னத்தில் இருந்தால் ஸ்வேத குஷ்டம், ஸ்வேத என்ற சொல்லுக்கு வெண்மை என்ற பொருள் வரும். எனவே வெள்ளை நிற தோல் நோய் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். வெண் குஷ்டம் என்பதாக நாம் சொல்லலாம். அல்லது பொதுவாக வெள்ளை நிற தோல் நோய் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். ததா அப்படியே கிருஷ்ண குஷ்டம், கிருஷ்ண என்ற சொல்லுக்கு கருப்பு என்பது பொருளாகும். எனவே கருமை நிற தோல் நோய், சிலருக்கு தோலில் பெரிய அளவாக கரிய நிறங்கள் என்பதாக பல இடங்களில் இருக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே கருமை நிற தோல் நோய் என்பது சனினா சக. எனவே சனினா என்பது சனியுடன், சக என்ற சொல்லுக்கு அந்த இடத்தில் சேர. எனவே சந்திரன் ஏற்கனவே இருக்கிறது, கூடவே ராகுவிற்கு பதிலாக சனி அந்த இடத்தில் சேர. சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறது, கூடவே சனி இருக்கிறது, சூரியன் அங்கே இல்லை என்பதாக அதை பொருள் கொள்ளலாம். அதே போல குஜேன, செவ்வாய் அந்த இடத்தில் இணைய. ரக்த குஷ்டம், ரக்த என்பது இந்த இடத்தில் சிவப்பு என்ற வண்ணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையாக எனவே இது ரத்தம் என்று சொல்லப்படுகின்ற உடலுக்குள் ஓடுகின்ற அந்த ரத்தம் என்பது இல்லை, இது சிவப்பு நிறம் என்பதாக பொருள் கொள்ளலாம். எனவே ரத்த குஷ்டம், சிவப்பு நிற தோல் நோய், ஷியாத் நிச்சயமாக. தத்தத், எனவே இந்த இடத்தில் அந்தந்த என்பதாக இதை பொருள் கொள்ளலாம். தத்தத் ஏவம் விசாரையத், அந்தந்த. ஆனால் இந்த அந்தந்த என்பது யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால், சென்ற பக்கத்தில் நாம் பார்த்த ஸ்லோகங்களில் அந்த உறவுகளுக்கு எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்வதால் நான் இதை அந்தந்த உறவுகளுக்கு இவ்விதமாக ஆராயவும் என்பதாக நான் இதை பொருள் கொள்கிறேன். எனவே இந்த தத்தத் என்பதால் அந்தந்த என்பது இந்த 3 கிரகங்களுக்கு அவ்விதமாக ஏற்கனவே சொன்ன ராகு இணைந்தால், சனி இணைந்தால், செவ்வாய் இணைந்தால் என்பதை தத்தத் என்பதாக சொல்கிறாரா, அல்லது இந்த தத்தத் என்பது அந்தந்த உறவுகளுக்கு என்ற பொருளில் சொல்கிறாரா என்பது ஆராய்ச்சிக்குரியது. ஆனால் நான் இதை சென்ற பக்கத்தில் இருந்த ஸ்லோகங்களும் இதற்கு அடுத்து வருகின்ற ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த தத்தத் என்பது இதை அந்தந்த உறவுகளுக்கும் புரிந்து கொள்ளலாம். அதாவது இப்பொழுது அம்மாவை குறிக்கின்ற 4ஆம் பாவகத்தில்
அந்த 4ஆம் பாவக அதிபதி அங்கே இல்லாமல் சந்திரனும் ராகுவும் இணைந்திருக்கிறது என்றால் அம்மாவிற்கு இது போன்ற ஒரு வெள்ளை தோல் நோய் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்பதாக நான் இதை புரிந்து கொள்கிறேன். அல்லது இப்பொழுது அப்பாவை குறிக்கின்ற பாவகமான 9ஆம் பாவகத்தில் சந்திரனும் சனியும் இருக்கிறது என்றால் அப்பாவிற்கு கருமை நிற தோல் நோய் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்பதாகவும் அந்த 9ஆம் பாவக அதிபதி அங்கே இல்லாமல் இருந்தால் என்பதாக நான் இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்கிறேன். ஆனால் இதை உறவுகளுக்கு பார்க்காமல் ஜாதகருக்கு மட்டுமே பார்க்க வேண்டும் என்பதாக நீங்கள் இதை புரிந்து கொண்டாலும் சரி. ஆனால் இதை நாம் ஜாதகங்களில் பொருத்தி பார்த்தால் மட்டுமே இதன் உண்மைத்தன்மை என்பது நமக்கு தெளிவாக பொருள்படும். எனவே இந்த 2 ஸ்லோகங்கள், அதாவது 7 மற்றும் 8 மற்றும் 9ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி, இவற்றை ஆராயும் பொழுது 2 முக்கியமான கருத்துக்கள் நமக்கு தெளிவாக புரிகிறது. ஒன்று, செவ்வாய் அல்லது புதன் இருவரில் ஒன்று லக்னாதிபதியாக இருந்து என்று சொல்வதால், இப்பொழுது புதன் என்பது காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் பாவக அதிபதியாக வரும். செவ்வாய் காலபுருஷ தத்துவப்படி 8வது அதிபதியாக வரும். எனவே காலபுருஷ ஜாதகப்படி 6 மற்றும் 8ஆம் அதிபதியாக செவ்வாய் மற்றும் புதன் இரண்டும் வருவதால், இந்த 2ம் லக்னாதிபதியாக இருந்து என்பதால் அந்த லக்னாதிபதிக்கே இந்த நோயை தருகின்ற தன்மை என்பது இருக்கிறது என்பதை நாம் பொதுவாக பொருள் கொள்ளலாம். எனவே செவ்வாய் அல்லது புதன் இதுவரையில் ஒன்று லக்னாதிபதியாக இருந்து அந்த லக்னத்தில், எனவே அந்த லக்னத்தில் என்பதை நாம் இந்த இடத்தில் பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் நேரடியாக அதாவது அந்த லக்னாதிபதியாக இருந்து அந்த லக்னாதிபதி இணைய வேண்டும். லக்னத்தில் என்று சொல்லவில்லை, அந்த லக்னாதிபதியுடன் சந்திரன், ராகு அல்லது சனியுடன் ஒருவேளை சேர்ந்தால், எனவே இந்த லக்னாதிபதி செவ்வாய் அல்லது புதனாக இருக்க வேண்டும். அந்த புதனுடன் சந்திரன் இணைய வேண்டும், கூடவே ராகு அல்லது சனி இணைய வேண்டும் என்று இருந்தால் தோல் நோய் இருக்கும் என்பது முதல் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே புதன் அல்லது செவ்வாய் லக்னாதிபதியாக இருக்க வேண்டும். அந்த லக்னாதிபதியுடன் சந்திரன் இணைய வேண்டும், கூடவே சனி அல்லது ராகு இணைய வேண்டும். அப்படி இருந்தால் அவருக்கு தோல் நோய் ஏற்படும் என்பது இந்த முதல் ஸ்லோகம் சொல்லப்படுவது. 2வது ஸ்லோகம் என்பது இந்த அனைத்து லக்னங்களுக்கும் பொருந்தும். லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடாது, ஆனால் லக்னத்தில் சந்திரன் இருக்க வேண்டும். அந்த சந்திரனுடன் எந்தெந்த கிரகங்கள் இணைகின்றன என்பதை வைத்து நாம் எந்த விதமான நோய் ஏற்படும் என்பதை இங்கு சொல்கிறார். எனவே லக்னாதிபதி லக்னத்தில் இல்லை, சந்திரனுடன் ராகு இணைந்தால் வெள்ளை நிற தோல் நோய், அந்த சந்திரன் லக்னத்தில் இருக்கின்ற சந்திரனுடன் சனி சேர கருமை நிற தோல் நோய், அந்த சந்திரனுடன் செவ்வாய் சேர சிவப்பு நிற தோல் நோய். இது அந்தந்த உறவுகளுக்கும் மேலே சொன்ன பாவங்களை அடிப்படையாக வைத்து நாம் ஆராயலாம் என்பதாக இந்த 8வது ஸ்லோகம் மற்றும் 9வது ஸ்லோகத்தின் முதல் வரி என்பது புரிந்து கொள்ளப்படலாம். எனவே இந்த 2 விதமான தன்மைகள், செவ்வாய் புதன் லக்னாதிபதியாக வந்து அவருடன் சந்திரன் சனி அல்லது ராகு சேர்த்தல், மற்ற லக்னங்களுக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இல்லாமல் இந்த கிரகங்கள் சந்திரனுடன் சேர்த்தல். எனவே சந்திரன் என்பது இந்த தோல் நோய்க்கு ஒரு முக்கியமான ஆதிபத்தியத்துவம் பெறுகிறது. ஆனால் சந்திரன் பாவத்துவரமாக பாவருடன் சேர்ந்து இருத்தல் என்பது இன்றியமையாதது, அதுவும் லக்னத்தில் இருப்பது என்பதாக இந்த ஸ்லோகங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 9 2வது வரியையும் 10வது வரியையும் பார்ப்போம். இது திரு கிரீஷன் சர்மா மற்றும் சந்தானம் போன்றவர்களுடைய நூலில் இந்த ஸ்லோகங்கள் காண கிடைக்கின்றன. இதே ஸ்லோகங்கள் பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமல் தாராச்சந்திரா கிரிதாரிலால் நூல்களிலும் கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலிலும் காண கிடைக்கிறது. லக்னே ஷஷ்டாஷ்டம அதீஷாவ் ரவீனா யதி சம்யுதவ் ஜ்வர கண்டக குஜே கிரந்திஹி சஸ்திர விரணம் அதாபீவா புதேன பித்தம் குருணா ரோகாபாவம் வினிர்திஷேத். லக்னே. எனவே இந்த ஸ்லோகங்கள் இந்த பக்கத்தில் நாம் பார்க்கின்ற ஸ்லோகமும் இதனை அடுத்து வருகின்ற பக்கத்தில் நாம் பார்க்கின்ற ஸ்லோகமும் லக்னத்தில் 6 மற்றும் 8ஆம் அதிபதிகள் இருவரும் இருத்தல் என்ற தன்மையில் பேசப்படுகின்றன. எனவே ஒருவேளை
ஏதேனும் ஒரு லக்னத்தில் 6ஆம் பாவகாதிபதியும் 8ஆம் பாவகாதிபதியும் இணைந்து இருத்தல் என்ற தன்மையை இந்த 2 ஸ்லோகங்களும் பேசுகின்றன. எனவே லக்னத்தில் ஷஷ்ட அஷ்டம அதீஷவ், ஷஷ்ட என்பது 6, அஷ்டம என்பது 8, அதீஷ என்பது அதிபதி. இந்த விகுதி என்பது வந்திருப்பதால் இருவரும் என்ற தன்மையில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 6 மற்றும் 8ஆம் அதிபதிகள் இருவரும் இணைந்து இருத்தல், 6ஆம் அதிபதி மட்டும் இருத்தல், 8ஆம் அதிபதி மட்டும் இருத்தல் என்பதை இங்கு சொல்லவில்லை, இருவரும் இருத்தல் என்பதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதனுடன் நாம் பார்த்தல், அதாவது 8ஆம் அதிபதி இருக்கிறது, 6ஆம் அதிபதி பார்க்கிறது, அல்லது 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது, 8ஆம் அதிபதி பார்க்கிறது என்பதற்கும் இந்த விதிகளை பயன்படுத்தி பார்க்கலாம். ஆனால் ஸ்லோகம் சொல்வது இந்த இருவரும் லக்னத்தில் இருந்தால் என்பதாகவே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 6 மற்றும் 8ஆம் அதிபதிகள் இருவரும் ரவீனா சூரியனுடன் யதி சம்யுதவ் ஒருவேளை சேர்ந்தால் ஜ்வர கண்டக, எனவே ஜ்வர என்பது இந்த காய்ச்சல் என்பதாக சொல்லலாம். எனவே இப்பொழுது டைஃபாய்டு அல்லது மலேரியா போன்ற கடுமையான காய்ச்சல் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். கண்டக என்ற சொல்லுக்கு கழுத்தில் ஒரு வீக்கம் இருக்கும், முன்கழுத்து காலலை நோய் என்பதாக பல்வேறு விதமான தைராய்டு பிரச்சனைகள் போன்று கழுத்தில் உள்ள ஏதேனும் ஒரு வீக்கம் என்பதாக அல்லது நோய் என்பதாக கூட அதை புரிந்து கொள்ளலாம். எனவே இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான நோய்களை நாம் வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அன்றைய காலகட்டத்தில் உள்ள நோய்களை, பல்வேறு நோய்களை நாம் ஒன்றாக சேர்த்து இப்பொழுது கழுத்தில் ஏன் வீக்கம் என்பதாக நாம் புரிந்து கொள்ளாமல் கழுத்தில் வீக்கம் என்பதாக கூட அந்த காலத்தில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். எனவே கழுத்தில் உள்ள நோய் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் கண்டக என்பதை வீக்கம் என்பதாக பொதுவாக மொழிபெயர்க்கிறோம். அல்லது காய்ச்சல் என்பது இருக்கும். குஜே செவ்வாயுடன் சேர கிரந்திகி, கிரந்தி என்ற சொல்லுக்கு கட்டி என்பது பொருள். எனவே இது கொழுப்பு கட்டி போல திடமான கட்டிகள். எனவே கண்ட என்று சொல்லும் பொழுது அது வீக்கம், நீர் வீக்கமாக இருக்கலாம். ஆனால் கிரந்தி என்று சொல்லும்போது கட்டி அல்லது இதை புற்றுநோய் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இது ஒரு சாலிட் என்ற திடமான கட்டி என்பதாக புரிந்து கொள்ளலாம். கூடவே சஸ்திர விரணம், சஸ்திர என்ற சொல்லுக்கு ஆயுதம் என்ற பொருள் வரும். விரணம் எனவே ஆயுதங்களால் காயம். அத அபி வா, அத என்றது போன்றவைகள், அபி வா அல்லது புதேன புதன் சேர. எனவே இந்த வா என்பது இது இல்லையெனில் அது என்பதாக ஒருவேளை கட்டி இருக்கலாம் அல்லது ஆயுதங்களால் காயம் இருக்கலாம் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து புதேன புதன் சேர பித்தம், பித்த நோய் என்பதும், குருனா குரு சேர ரோகா பாவம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சொல்லை நாம் ரோக அபாவம் என்பதாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரோக என்பது நோய், அபாவம் என்பது நோய் இல்லாத தன்மை, நோய் விலகுகின்ற தன்மை. எனவே 6, 8 அதிபதிகள் லக்னத்தில் இருந்தாலும் அதனுடன் குரு சேர்ந்து இருக்க லக்னத்தில் நோய் தீருகின்ற தன்மை, நோய் இல்லாத நிலை, நோய் விலகுகின்ற நிலை விநிர்திசைத் சொல்லப்பட வேண்டும். எனவே இந்த 6, 8ஆம் அதிபதிகள் லக்னத்தில் இருந்தாலும் குரு அதனுடன் இணைந்திருக்கிறது எனும் பொழுது அந்த நோய் எந்த நோயும் இல்லாத நிலை ஏற்படும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த பக்கத்திலும் அடுத்த பக்கத்திலும் உள்ள ஸ்லோகங்கள் அனைத்தும் இந்த 6, 8ஆம் அதிபதிகள் லக்னத்தில் இருத்தல் என்பதை பேசுகிறது. அதனுடன் எந்தெந்த கிரகங்கள் அந்த இணைவில் இருக்கிறது என்பதை வைத்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்பொழுது மிதுன லக்னம், 6ஆம் அதிபதி சூரியனும் 8ஆம் அதிபதி சுக்கிரனும் இணைந்து மிதுனத்தில் இருக்கிற மீன லக்னம், 6ஆம் அதிபதி சூரியனும் 8ஆம் அதிபதி சுக்கிரனும் இணைந்து லக்னத்தில் இருக்கிறது. அதனுடன் இப்பொழுது சூரியன் ஏற்கனவே அந்த இடத்தில் இருப்பதால் சூரியன் என்பது இந்த காய்ச்சல் அல்லது கழுத்தில் வீக்கம் போன்ற தன்மை தரும். ஒருவேளை அந்த மீன லக்னத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறது, அதனுடன் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது என்றால் ஆயுதங்களால் காயம் அல்லது
கழுத்தில் கட்டிகள் போன்றவையெல்லாம் ஏற்படலாம் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே 6, 8ஆம் அதிபதிகள் அதனுடன் எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன என்பதை வைத்து இந்த ஸ்லோகங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே லக்னத்தில் 6, 8ஆம் பாவகாதிபதிகள் இருவரும் இணைந்து அவர்களுடன் ஒருவேளை சூரியன் சேர்ந்தால் அவருக்கு காய்ச்சல் அல்லது கழுத்தில் வீக்கம் என்பது ஏற்படும். செவ்வாய் ஒருவேளை 6, 8ஆம் பாவகாதிபதிகளுடன் இணைந்து லக்னத்தில் இருந்தால் கட்டிகளோ அல்லது ஆயுதங்களால் காயம் போன்றவையோ ஏற்படலாம். அதே போல 6, 8ஆம் அதிபதிகள் லக்னத்தில் இருக்க புதன் அதனுடன் சேர பித்த நோய் ஏற்படும். ஒருவேளை 6, 8ஆம் பாவகாதிபதியுடன் குரு சேர்ந்து லக்னத்தில் இருந்தால் அவருக்கு நோய் விலகுகின்ற நிலை என்பது ஏற்படும். இப்பொழுது கடக லக்னம் குரு 6ஆம் பாவகாதிபதியாக வரும், அல்லது இப்பொழுது கடகம் என்பது கூட உச்சம் என்பதாக பொருள் வரும். எனவே இப்பொழுது துலா லக்னம் குரு 6ஆம் பாவகாதிபதியாக இருக்கும், 8ஆம் பாவகாதிபதி சுக்கிரன். எனவே இப்பொழுது சுக்கிரன் மற்றும் குரு இணைந்து துலா லக்னத்திலேயே இருக்கிறது என்றால் அவருக்கு நோய் என்பது ஏற்படாது, நோய் விலகுகின்ற தன்மை ஏற்படும். எனவே 6, 8ஆம் பாவகாதிபதிகள் இணைந்து லக்னத்தில் இருந்து, ஆனால் சுக்கிரன் என்பது அதனுடன் தொடர்பு கொள்கிறது என்பதால் அவருக்கு நோய் விலகுகின்ற நிலை என்பது ஏற்படும். இப்பொழுது அதே போல சிம்ம லக்னம் 8ஆம் பாவகாதிபதி குரு, 6ஆம் அதிபதி சனி. எனவே சனி மற்றும் குரு இணைந்து சிம்மத்தில் இருந்தாலும் அவருக்கு நோய் என்பது இருக்காது என்பதாக இந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதே தன்மையை நாம் கடக லக்னத்திற்கும் பார்க்க முடியும். வாருங்கள் மற்ற கிரகங்களுக்கு பராசரர் என்ன சொல்கிறார் என்பதை தேடுவோம். தொடர்ந்து நாம் ஸ்லோகங்கள் 11, 12 மற்றும் 13ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி இவற்றை இங்கு பார்ப்போம். இந்த ஸ்லோகங்கள் தரச்சந்திரா, கிரிதாரிலால் மற்றும் கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூல்களிலும் எந்த விதமான பெரிய மாற்றமும் இல்லாமல் கிடைக்கின்றன. ஸ்திரீபீஹி சுக்ரேன ஷனினா வாயுனா சம்யுதோ யதி கண்டஸ் சாண்டாலதோ நாபௌ தமக கேது யுதே பயம் சந்திரேன கண்டக கண்டக சலீலையி கஃபஸ்லேஷ்ம ஆதீனா பவேத் ஏவம் பித்ராதி பாவானாம் தத்தத் காரக யோகதக கண்டம் தேஷாம் வதேத் ஏவம் உஹ்யம் அத்ர மனிஷிபிஹி. ஸ்திரீபீஹி, ஸ்திரீ என்பது பெண்கள் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே ஸ்திரீபீஹி என்றால் பெண்களாலும் என்பதாக பொருள் வரும். ஆனால் இந்த இடத்தில் ஒவ்வொரு கிரகம் இணைந்தால் எந்த விதமான நோய் ஏற்படும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்வதால் ஸ்திரீபீஹி என்றால் நாம் அதை எதிர்பாலினத்தவரால் அல்லது முறையற்ற காமத்தால் நோய் என்பதாக அந்த சொல்லை புரிந்து கொள்ள முடியும். சுக்கிரேன சுக்கிரன் சேர, ஷனினா சனி சேர, அதாவது இதுவும் 6, 8ஆம் அதிபதிகள் லக்னத்தில் இருந்தால் என்ற தன்மையிலேயே தொடர்கின்றன. எனவே 6, 8ஆம் அதிபதிகள் லக்னத்தில் இருந்து கூட சுக்கிரன் சேர்ந்தால் முறையற்ற காமத்தால் நோய், 6, 8ஆம் அதிபதிகள் லக்னத்தில் இருந்து சனி சேர என்பதாக ஒவ்வொரு கிரகத்தையும் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனி சேர வாயுனா வாயு நோய்கள், எனவே இது மூட்டு வீக்கம் என்று எதெல்லாம் பொதுவாக வாயு தொல்லை என்பதால் ஏற்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோமோ அது போன்ற நோய்கள். சம்யுதோ யதி ஒருவேளை இருந்தால், எனவே சனி ஒருவேளை 6, 8ஆம் பாவகாதிபதிகளுடன் இணைந்து லக்னத்தில் இருந்தால் வாயு தொல்லை என்பது ஏற்படும். கண்டஸ் சாண்டாலத்தோ, கண்ட என்பது அந்த வீக்கம் என்பதாக பார்த்தோம். எனவே இதை நாம் சூரியன் சேர கண்டம் என்பதாக சென்ற பக்கத்தில் பார்த்த ஸ்லோகம் சொன்னது. எனவே அதே போல கண்டம், ஆனால் இந்த கண்டம் என்பது சாண்டாலத்தோ என்பதாக சொல்கிறார். இந்த சாண்டாலத்த என்ற சொல்லுக்கு கீழ்மையான நிலை என்பதாக பொருள் வரும், அல்லது இது மிகவும் ஒரு மோசமான அருவருக்கத்தக்க ஒரு வீக்கம் என்பதால் அதை நான் சீல் பிடித்த வீக்கம் என்பதாக இதை நான் பொருள் கொண்டிருக்கிறேன். ஆனால் பொதுவாக இது அருவருக்கத்தக்க என்பதாக கூட இதை நாம் புரிந்து கொள்ளலாம். நாபோ அடிவயிறில், எனவே ஒருவருக்கு அடிவயிறில் ஒரு விதமான சீல் பிடித்த வீக்கம் அல்லது அருவருக்கத்தக்க ஒரு வீக்கம் என்பது ஏற்படும். தமக ராகு சேர, எனவே தம என்ற சொல் எங்கெல்லாம் வருகிறதோ
அது சனியையும் குறிக்கலாம், கேதுவையும் குறிக்கலாம் என்றாலும் பொதுவாக தம என்று சொன்னால் அது பொதுவாக ராகுவை குறிக்கிறது என்பதாக நாம் பிருகத் பராசர ஹோரசாஸ்திரத்தை பொறுத்தவரையில் புரிந்து கொள்ள முடியும். கேது யுத்தே, கேது ஒருவேளை சேர்ந்தால் பயம், அவருக்கு மிகுந்த பயம் என்பது இருக்கும். எனவே தெனாலி படத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் பொழுது எப்படி அவர் ஒரு பயம் என்பதை பெற்றார் என்பதாக, அதுபோல நாம் இந்த 6, 8ஆம் அதிபதிகளுடன் கேது இணைந்து லக்னத்தில் இருத்தல் என்பதை அவருக்கு பய உணர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும். சந்திரன, ஒருவேளை சந்திரன் அந்த 6, 8ஆம் அதிபதிகளுடன் சேர்ந்து இருக்க கண்டக, எனவே மீண்டும் அந்த கண்டம் என்பது வருகிறது. எனவே அது வீக்கம் அல்லது நீர்க்கட்டி என்ற பொருளில் வரும். அதே போல சலீலைஹி, எனவே சலீல என்ற சொல்லுக்கு நீர் என்பது பொருளாகும். எனவே தண்ணீருக்கு ஜலம் என்பது ஒரு பொருளாக வந்தாலும் சலீல என்பது கூட நீரை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும். எனவே சலீலைஹி என்றால் நீரினால் வருகின்ற பிரச்சனைகள், நோய்கள் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். கஃப ஸ்லேஷ்ம, இருமல், கஃப என்பது இருமல், ஸ்லேஷ்ம என்பது சளி பிடித்தல், பொதுவாக ஆஸ்மா போன்ற மூச்சுவிட கஷ்டப்படுகின்ற நோய்த்தன்மைகள். ஆதீனா பவேத் போன்றவை உருவாகும். ஏவம் இவ்விதம் பித்ர ஆதி பாவானம், அப்பா முதலான பாவகங்களுக்கும், அப்பாவை குறிக்கின்ற 9ஆம் பாவகம், அம்மாவை குறிக்கின்ற 4ஆம் பாவகம், சகோதரரை குறிக்கின்ற அல்லது சகோதரியை குறிக்கின்ற 3ஆம் பாவகம், குழந்தைகளை குறிக்கின்ற 5ஆம் பாவகம், மனைவியை குறிக்கின்ற 7ஆம் பாவகம் போன்ற பாவகங்களுக்கும் தத்தத் காரக யோகத்தக, அந்தந்த காரகர்களின் இணைவையும் கருத்தில் கொண்டு, எனவே இந்த காரகன் என்பதை நான் பலமுறை சொன்னது போல சிற காரகனை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் சரகாரகனையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்தந்த காரகர்களும் இணைந்திருக்கிறார்களா இல்லையா என்பதையும் கருத்தில் கொண்டு, எனவே அதிபதிகள் இப்பொழுது 4ஆம் பாவகத்தில் 6, 8ஆம் அதிபதிகள் இணைந்திருக்கிறார்கள், கூடவே ஏதேனும் ஒரு கிரகம் இருக்கிறது என்பதை மட்டும் வைத்து பார்க்காமல் அந்த 4ஆம் பாவக காரகன், எனவே இப்பொழுது அம்மாவை பற்றி நாம் பார்க்கிறோம் என்றால் சந்திரன் நிலையையும் அந்த மாத்திருக்காரகன், சர மாத்திருக்காரகன் என்று சொல்லப்படுகின்ற கிரகத்தின் நிலையையும் கருத்தில் கொண்டு, அந்த கிரகமும் ஒருவேளை இந்த 6, 8ஆம் பாவக அதிபதியுடன் இணைந்து அங்கே இருக்கிறது என்றால் உறுதியாக சொல்லலாம் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்டம் தேஷாம், அவர்களுக்கும் ஏற்படுகின்ற கண்டங்கள், தோஷங்கள், துன்பங்கள். வதேத் ஏவம், இவ்விதமாக சொல்லவும். உஹ்யம் அத்ர மனிஷிபிகி, அறிவார்ந்த ஞானிகள் சொன்னபடி. மனிஷிபிகி என்ற சொல்லுக்கு மனிஷி என்பதை நாம் ஞானிகள் என்பதாக சொல்லலாம். உஹ்யம் என்றால் சொல்லவும், சொன்னபடி என்பதாக பொருள் வரும். அத்ர என்றால் அந்த இடத்தில் என்பதாக இந்த சொற்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த லக்னத்தில் 6, 8ஆம் பாவக அதிபதிகள் இருத்தல் என்பது இது போன்ற நோய்களை உறுதிப்படுத்துகிறது. அதனுடன் எந்த விதமான கிரகங்கள் இணைந்திருக்கிறது என்பதை வைத்து அந்த நோயின் தன்மையை நாம் சொல்ல முடியும். அதே போல அந்த காரக நிலையையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். காரகனும் இதே போன்ற இணைவில் இணைந்திருக்கிறது என்றால் மிகவும் உறுதியாக சொல்லலாம். காரகன் என்பது சரக்காரகனையும் கருத்தில் கொள்ள வேண்டும். சிறக்காரகன் மட்டும் போதாது என்பது என்னுடைய சிந்தனை. எனவே இப்பொழுது லக்னத்தில் 6 மற்றும் 8ஆம் பாவக அதிபதிகள் இணைந்து சுக்கிரன் சேர்ந்து இருக்க முறையற்ற காமத்தால் நோய் என்பது ஏற்படும். சனி சேர்ந்திருக்க வாயு அல்லது மூட்டு வீக்கம் போன்ற தன்மைகளால் நோய் என்பது ஏற்படும். ராகு சேர்ந்தால் அடிவயிறில் சீழ்பிடித்த ஒரு வீக்கம் என்பது ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே இந்த அடிவயிறு என்று சொல்லும் பொழுது வயிற்றின் மேலாக மட்டுமில்லாமல் உள்ளாகவும் இருக்கலாம். எனவே சில நேரம் இந்த சிறுநீரக பிரச்சனைகள் போன்றவை கூட, அல்லது அடிவயிறில் உள்ள உள் உறுப்புகளில் ஏதேனும் பிரச்சனை என்பதாக கூட இதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இது இந்த ராகு 6, 8ஆம் அதிபதிகளுடன் சேர்தல் என்பது புற்றுநோய் போன்ற தன்மைகளை கூட அடிவயிறில் ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த 6, 8ஆம் பாவக அதிபதிகளுடன் இணைந்த லக்னத்தில் இருக்கின்ற தன்மை என்பது எனக்கு ஒரு சில ஜாதகங்கள் மட்டுமே கிடைத்தன. எனவே இன்னும் இது போன்ற ஜாதகங்கள் கிடைத்தால் இதை நாம் மேலும் ஆராய வாய்ப்பிருக்கிறது.
உங்களுக்கு இது போன்ற ஜாதகங்கள் ஏதேனும் இருந்தால் அதை நீங்கள் ஸ்டார் அகாடமியில் பகிரலாம். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த விதி எவ்விதம் பொருந்தி இருக்கிறது என்பதை அங்கு தேடி நாம் இந்த ஸ்லோகத்தை மேலும் புரிந்து கொள்ள அதனால் இயலும். அதே போல கேது சேர்ந்தால் அவருக்கு பயம் என்பது ஏற்படும். சந்திரன் சேர நீர்க்கட்டி என்பது ஏற்படலாம், அல்லது நீரால் ஏற்படுகின்ற நோய்கள், இருமல், சளி பிடித்தல், ஆஸ்துமா போன்ற தன்மைகள் உருவாகும். எனவே இது லக்னத்தை மட்டும் வைத்து பார்க்காமல் அப்பா போன்ற மற்ற உறவுகளை குறிக்கின்ற பாவங்களுக்கும் அந்தந்த காரகர்களின் நினைவையும் கருத்தில் கொண்டு அந்தந்த உறவுகளுக்கு நாம் இது போன்ற துன்பங்கள் போன்றவை ஏற்படும் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. எனவே இந்த நோய்களின் தன்மையை பார்க்கும் பொழுது 6, 8ஆம் பாவகங்களின் அதிபதிகள் இணைந்து லக்னத்தில் இருத்தல் என்பது இந்த நோய்களின் தன்மையை உறுதிப்படுத்துகிறது என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இது பலருக்கும் நன்கு தெரிந்த ஒரு நிலை, ஒரு யோகம். ஆனால் அதனுடன் எந்தெந்த விதமான நோய் தன்மைகள் ஏற்படும் என்பதையும் பராசரர் இங்கு சொல்லியிருப்பது முக்கியமான ஒன்று. இதில் குரு பற்றி பராசரர் சொல்லவில்லை என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே லக்னத்தில் குரு இருத்தல் என்பது அனைத்து விதமான நோய்களும் தீர்கின்ற தன்மை என்பதாக பராசரர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். எனவேதான் இங்கு குரு இருந்தால் என்ன விதமான நோய் ஏற்படும் என்பதாக, லக்னத்தில் இருக்கின்ற குருவால் நோய் என்பது ஏற்படாது என்பதாக நாம் இந்த ஸ்லோகத்தில் இருந்தும் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 133ஆம் ஸ்லோகத்தின் 2வது வரி, 134 மற்றும் 135வது ஸ்லோகத்தின் முதல் வரி. இந்த ஸ்லோகம் தாராச்சந்திரா மற்றும் கிரிதாரிலால் இவர்களுடைய நூல்களில் மட்டுமே காண கிடைக்கிறது. வேறு எந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திர நூலிலும் இந்த ஸ்லோகங்கள் என்பது காண கிடைக்கவில்லை. அதே போல இந்த ஸ்லோகம் என்பதை முழுமையாக புரிந்து கொள்வதும், இந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்ற சொற்களின் பொருள் என்பது புரிகிறது. ஆனால் இந்த ஸ்லோகத்தின் முழுமையான தன்மை என்பது சற்றே புரிந்து கொள்ள கடினமானது. எனவே முதலில் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லப்படுகிறது என்பதை முதலில் பார்ப்போம். ஹத சத்ரு கிரகாதாப்தி கஜவாஜி தனாதிபாஹா ஸ்ரீபதிஹி ஸ்வோச்ச தேஜஸ்வி கிரகராம சுகி பவேத் தீப்தே விரச்சிதம் பும்சாம் பிரபாவரிபு நீச்சயோஹோ லக்ஷ்மியா சம்லிங்கிதோ தேஹே கஜபூமி சஹஸ்ர பிரத். ஹத சத்ரு, ஹத என்ற சொல்லுக்கு அழித்தல் என்பதாக பொருள் வரும். சத்ரு எதிரிகளை, எனவே எதிரிகளை வெல்லுதல் என்பதாக இந்த ஹத சத்ரு, ஹத என்பதை அழித்தல் என்பதாக புரிந்து கொள்வதால் எதிரிகளை அழித்து வென்று. கிரகாத் ஆப்தி, கிரக என்ற இந்த சொல்லுக்கு ஈர்த்தல் அல்லது கவருதல் என்ற பொருள் வரும். எனவே கிரகாத் என்பதால் அதை கவர வேண்டும். ஆப்தி என்ற சொல்லுக்கு செல்வம், சொத்துகள் என்பதான பொருள் வரும். எனவே எதிரிகளை வென்று அவர்களுடைய சொத்துக்களை கவர்ந்து என்பதாக அந்த கிரகாத் ஆப்தி என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே அவருடைய சொத்துக்களை கவர்ந்து. கஜ வாஜி தன அதிபாஹா, கஜ என்பது யானையை சொல்லும், வாஜி என்பது குதிரையை சொல்லும், தனம் செல்வங்கள், அதிபாஹா இவற்றின் அதிபராகி. எனவே யானை, குதிரை என்ற அதே போல மற்ற செல்வங்கள் இவற்றின் அதிபதியாகி. எனவே ஒரு அரசரை போன்ற பல்வேறு விதமான அதாவது விலங்குகள் போன்றவற்றை எல்லாம் வென்று, யானை, குதிரை போன்றவற்றை எல்லாம் வென்று. ஸ்ரீபதிஹி, ஸ்ரீபதி என்பதாய் நேரடியாக நாம் மகாவிஷ்ணு என்பதாக பொருள் கொள்ளலாம். ஸ்ரீ என்பது லக்ஷ்மியை சொல்லும், பதி என்பதால் அது லக்ஷ்மியின் அதிபதி அல்லது கணவர் என்பதாக பொருள் கொண்டு இது மகாவிஷ்ணுவை போல என்பதாக இதை நேரடியாக நாம் பொருள் கொள்ள முடியும். சோச்ச உச்சத்தில் இருக்கின்ற, தேஜஸ்வி ஒளி, ஆற்றல் அல்லது பலம் பொருந்திய என்பதாக அந்த தேஜஸ் என்பது இருக்கின்ற. கிருஹ ஆராம, கிருஹ என்பது வீடு என்பதை சொல்லும்.
ஆறாம என்பதை நாம் பெரிய தோட்டங்கள், எனவே தோப்பு துறவு என்பதாக மிக அழகிய தோட்டங்கள் போன்றவை எல்லாம் பெற்ற வீடு. சுகி பவேத், இன்பமுற இருப்பார். எனவே இந்த முதல் ஸ்லோகம் 133ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி மற்றும் அதன் 134ஆம் ஸ்லோகத்தின் இரண்டாவது வரி என்பது பொதுவாக ஒரு தன்மையை விளக்குகிறது. எந்த விதமான ஒரு எதிரிகளை வென்று அவர்களுடைய சொத்துக்களை கவர்ந்து வாழ்கின்ற ஒரு மனிதனை நிலையை பற்றி பேசுகிறது. எனவே இதில் எந்த கிரகம் என்பதை இந்த ஸ்லோகம் பேசவில்லை. எனவே இது 6ஆம் அதிபதியை பற்றி பேசுகிறதா அல்லது 6ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தை பற்றி பேசுகிறதா என்பதை எந்த விதமான தன்மையும் இல்லை. ஆனால் ஸ்வோச்ச என்ற ஒரே ஒரு சொல் மட்டும் இருக்கிறது. எனவே அதை உச்சத்தில் இருக்கின்ற என்பதாக பொருள் கொள்ளலாம், அல்லது ஆட்சி என்பதாக கூட அதை பொருள் கொள்ள வாய்ப்பிருக்கிறது. எனவே ஸ்வ உச்ச என்பதாக இரண்டாக பிரித்து ஆட்சி மற்றும் உச்சம் என்பதாக பொருள் கொள்ளலாம். ஆனால் இரண்டாவது 134ஆம் ஸ்லோகத்தின் இரண்டாவது வரியை பார்க்கும் பொழுது எனவே அதை உச்சம் என்பதாக மட்டுமே பொருள் கொள்ள முடியும். பாருங்கள், 134ஆம் ஸ்லோகத்தின் இரண்டாவது வரி மற்றும் 135 இவற்றை பார்ப்போம். தீப்தே விரச்சிதம். தீப்த என்ற சொல்லுக்கு தீப்த அவஸ்தை என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே பராசரர் இந்த முதல் நூலின் இறுதி அத்தியாயத்தில் தீப்தாதி அவஸ்தா என்பதை பற்றி பேசுகிறார். தீப்த முதலான அவஸ்தைகள், இதைத்தான் நான் பொதுவாக இன்று தமிழகத்தில் ஸ்தான பலம் பெற்ற கிரகங்கள், எனவே ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக இருந்தால் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறது என்பதாக நாம் தவறாக சொல்கிறோம். எனவே ஸ்தான பலம் என்று பராசரர் சொல்லும் பொழுது அவர் சொல்கின்ற ஸ்தான பலம் என்பது வேறு விதமான ஸ்தான பலம். அதை நாம் ஷட்பலம் என்பதை பார்ப்போம். ஆனால் இன்று நாம் ஸ்தான பலம் பெற்ற கிரகங்கள் என்று நாம் சொல்வது தீப்தாதி அவஸ்தை என்பதில் தீப்த அவஸ்தையில் ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் அது உச்ச நிலையில் இருக்கிறது. அதே போல அதாவது ஆட்சி பெற்ற நிலையில், மூலத்திரிகோணம் பெற்ற நிலையில் கிரகங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் அந்த தீப்தாதி அவஸ்தா என்பதில் பராசரர் பேசுகிறார். எனவே இன்று நாம் ஸ்தான பலம் என்பதை எதை சொல்கிறோமோ அதையெல்லாம் இந்த தீப்தாதி அவஸ்தை என்பதில் பராசரர் சொல்கிறார். ஆனால் பராசரர் சொல்கின்ற ஸ்தான பலம் என்பதை நாம் வேறு விதமாக கணக்கிட வேண்டும். எனவே அது ஒரு 5 அல்லது 6 விதமான பலங்களின் தொகுப்பு என்பதாகவே நாம் ஸ்தான பலத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று நாம் பொதுவாக ஸ்தான பலம் என்று சொல்வது இந்த தீப்தாதி அவஸ்தை என்பதில் வருகிறது. எனவே இந்த தீப்த அவஸ்தை என்பது உச்சம் பெற்ற கிரகம் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே தீப்தே விரச்சிதம், தீப்த அவஸ்தையில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்ற கிரகம் பும்சாம், அந்த மனிதருக்கு பிரபாவ, தன்னுடைய ஆற்றலால் அல்லது திறமையால், ரிபு நீச்சையோ, ரிபு என்பது எதிரிகளை சொல்லும், நீச்சையோ எதிரிகளை தலைகுனிய வைத்தல் அல்லது எதிரிகளை கீழ்மைப்படுத்தி அவரை வென்று, லக்ஷ்மியா சம்லிங்கிதோ, லக்ஷ்மியா என்றால் திருமகள், லக்ஷ்மியின் அருள் நிறைந்து, சம்லிங்கிதோ தேகே உடலில், கஜபூமி, எனவே இந்த தேகே லக்ஷ்மியா சம்லிங்கத்தோ என்பதாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவருடைய உடல் என்பது திருமகளின் அருள் நிறைந்து இருக்கும். எனவே அவர் ஆடை அணிகலன்கள், அதே போல அவருடைய வாகனம் போன்றவையெல்லாம் திருமகளின் அருள் நிறைந்து இருக்கும். தேகே என்பதாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். கஜ பூமி, யானைகள், நிலபுலங்கள், சஹஸ்ர பிரத், ஆயிரக்கணக்கான அல்லது அளவற்ற அளவு கொண்டவர். எனவே அந்த காலத்தில் யானைப்படை என்பதெல்லாம் வைத்து எப்படி ஒருவர் அரசர் போல இருந்தாரோ, நிலபலன்கள் போன்றவற்றெல்லாம் பெற்று, அதே போல இவரும் ஆயிரக்கணக்கான அளவு இது போன்ற தன்மைகளை எல்லாம் பெற்றவர் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. முதலில் இதன் நேரடியான பொருள் என்பதை பார்ப்போம். ஆனால் இதில் என்னுடைய முதல் கேள்வி, இந்த ஸ்லோகத்தை பற்றி நான் பார்க்கும் பொழுது, இது 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்ற ஒரு கிரகம் இருந்தால் இதெல்லாம் இருக்குமா, அல்லது 6ஆம் பாவகாதிபதி உச்சம் பெற்றால் இது கிடைக்குமா என்பதில் ஒரு கேள்வி என்பது எழுகிறது. என்னை பொறுத்தவரையில் இது 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால்
என்பதாகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய புரிதல். ஆனாலும் இந்த ஸ்லோகத்திற்கு மொழிபெயர்த்தவர்கள் வெவ்வேறு விதமான கருத்துக்களை பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த ஸ்லோகமும் நாம் இது போன்ற ஒரு ஜாதகம் கிடைத்தால் மட்டுமே இதனுடைய முழுமையான பொருள் என்பது புரியும். எனவே இந்த விளக்கத்தில் நான் முதலில் இந்த அடைப்புக்குறியில் எழுதப்பட்டுள்ள பொருள் மட்டுமே எனக்கு இந்த ஸ்லோகத்தை பற்றி புரியவில்லை. எனவே இது 6ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகமா அல்லது 6ஆம் பாவகாதிபதியா என்பதில், எனவே இது 6ஆம் பாவகம் பற்றிய அத்தியாயத்தில் இருக்கின்ற ஸ்லோகம். எனவே இது 6ஆம் பாவகத்தில் இருக்கின்ற கிரகத்தை பற்றி பேசுகிறதா அல்லது அதிபதியை பற்றி பேசுகிறதா? என்னுடைய கருத்து அதில் இருக்கின்ற கிரகம் என்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இது என்னுடைய கருத்து மட்டுமே, இந்த ஸ்லோகம் நேரடியாக சொல்லவில்லை. உச்சத்தில் இருந்து பலம் பொருந்தி இருந்தால் அந்த ஜாதகர் தன் எதிரிகளை வென்று அவருடைய சொத்துக்களை கவர்ந்து யானை, குதிரை மற்ற செல்வங்கள் பெற்று அவற்றின் அதிபராகி செல்வ வளத்தால் மகாவிஷ்ணுவை போல இருப்பார். அழகிய வீடு, தோட்டங்கள் நிறைந்து இன்பமுறை இருப்பார். அதே ஸ்லோகத்தின் அதே தன்மைதான். எனவே நேரடியாக சுவச்ச என்பதாக அந்த ஸ்லோகம் பேசியது முதல் ஸ்லோகம். 2வது ஸ்லோகம் அது நேரடியாக சுவச்ச என்று பேசாமல் தீப்த அவஸ்தை என்பதாக சொல்கிறது. எனவே அதுவும் உச்சநிலை என்பதாகவே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தீப்த அவஸ்தையில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அந்த மனிதருக்கு மிகுந்த ஆற்றல் அல்லது திறமை, எதிரிகளை தலைகுனிய வைத்து தன் கட்டுக்குள் கொண்டு வரும் தன்மை, உடலில் திருமகளின் அருள் நிறைந்து அளவற்ற அளவு யானைகள், நிலபுலன்கள் போன்றவற்றையெல்லாம் வைத்திருப்பவர் என்பதாக அந்த ஸ்லோகம் சொல்கிறது. 2வது ஸ்லோகத்தின் பகுதி சொல்கிறது. எனவே இரண்டுமே உச்ச நிலையில் இருக்கின்ற கிரகம் என்பதாகவே பேசுகிறது. இது 6ஆம் பாவகத்தை பற்றிய அத்தியாயம் என்பதால் அந்த 6ஆம் பாவகத்தில் உச்ச கிரகம், உச்சநிலை, உச்சம் பெற்ற கிரகம் இருத்தல் என்பதாகவே இதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இது 6ஆம் பாவகாதிபதி உச்சம் பெற்ற தன்மையா என்பதில் எனக்கு இது பற்றிய முழுமையான தன்மை என்பது தெரியவில்லை. ஆனால் என்னுடைய கருத்து, இன்றைய கருத்து என்று பார்க்கும் பொழுது இது 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்ற ஒரு கிரகம் இருந்தால் அவருக்கு இது போன்ற தன்மைகள் இருக்கும். எனவே 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருப்பது என்பது எதிரிகளை வெல்லுகின்ற ஒரு தன்மையை அவருக்கு தருகிறது. அதே போல எதிரிகளின் சொத்து என்பதை அவர் பெற்று அவரும் ஒரு மிகவும் வசதியான சொகுசான ஒரு வாழ்வ வாய்ப்பிருக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்தை வைத்து நாம் பொருள் கொள்ள முடியும். ஆனால் இது ஜாதகங்களில் ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே இதனுடைய முழுமையான உண்மை தன்மை என்பது நமக்கு தெரிய வரும். இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இந்த பதிவிலும் பராசரர் சொன்ன பெரும்பாலான ஸ்லோகங்கள் இந்த நோய் என்ற தன்மையிலேயே இருந்தது. இந்த இறுதி பக்கத்தில் நாம் பார்த்த ஸ்லோகங்கள் மட்டும் இந்த 6ஆம் பாவகத்தில் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அவருக்கு எந்த விதமான தன்மைகள் ஏற்படும் என்பதை நாம் இந்த இறுதி ஸ்லோகத்தில் மட்டும் பார்க்க முடிந்தது. பொதுவாக புதன் அல்லது செவ்வாய் இந்த அதிபதிகள் லக்னாதிபதியாக வந்து அவருடன் சந்திரன் மற்றும் ராகு இணைந்தால், அதே போல இந்த 6, 8ஆம் பாவக அதிபதிகளுடன் இணைந்த கிரகங்களின் தன்மைகள், அதே போல அப்பா முதலான பாவங்களுக்கும் இதை போல பார்க்கலாம். அதே போல லக்னாதிபதி லக்னத்தில் இல்லாமல் லக்னத்தில் சந்திரன் ராகு இணைதல் போன்றவையெல்லாம் நோய், தோல் நோய், பொதுவாக தோல் நோய் போன்ற தன்மைகளை தரும் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்லன. எனவே இது போன்ற தன்மைகள் ஒருவருக்கு இருக்கிறதா என்பதை நாம் ஜாதகங்களில் முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் சொல்ல முடியும். ஆனால் இந்த தோல் நோய் பற்றி சொன்ன ஸ்லோகங்களில் பெரும்பாலான ஜோதிடர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கமாகவே இருக்கிறது. எனவே அதில் பெரிய மாற்றம் என்பதில்லை. ஆனால் இந்த 6, 8ஆம் பாவக அதிபதிகள் இணைந்து லக்னத்தில் இருத்தல், அதனுடன் எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் என்ன விதமான நோய் ஏற்படும் என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு பகுதியாகும். எனவே அதில் பல்வேறு விதமான ஜாதகங்கள், இந்த 6, 8ஆம் அதிபதிகள் இணைந்து லக்னத்தில் இருக்கின்ற ஜாதகங்கள் பல கிடைத்தால் மட்டுமே இந்த ஆராய்ச்சி என்பதை செய்ய முடியும். உங்கள் யாருக்கேனும் ஆர்வம் இருந்தால் நீங்கள் இந்த ஆராய்ச்சியை செய்யலாம். அல்லது இந்த ஜாதகங்கள் உங்களுக்கு கிடைத்தால் ஸ்டார் அகாடமியில் நீங்கள் பகிரலாம். நாம் அனைவரும் சேர்ந்து இது போன்ற தன்மைகள் இருக்கிறதா என்பதை நாம் தொடர்ந்து கற்கும் பொழுது
இந்த ஸ்லோகங்களின் உண்மைத்தன்மையும் புரியும். அதே போல நாம் நம்முடைய ஜோதிட அறிவையும் வளர்த்துக் கொள்ள முடியும். எனவே உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவெனில், இந்த ஜாதகங்கள் கிடைத்தால் ஸ்டார் அகாடமியில் இதை பகிர கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இன்னும் 2 பதிவுகள் இந்த அத்தியாயத்தில் வர இருக்கின்றன. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திர என்ற ஒரு முக்கியமான ஒரு மூலை கற்கின்ற முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்வோம். நன்றி.